அகலிகை சாபம் தீர்த்த ஐயன் சாஸ்தா திருக்கோவில். களக்காடு நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள களக்காடு வரலாற்று சிறப்பு மட்டுமன்றி புராண பெருமையும் வாய்ந்தது. கிபி 11ஆம் நூற்றாண்டில் அப்போதைய வேணாட்டின் தலைநகராக களக்காடு திகழ்ந்தது. ராமாயணத்தோடு களக்காட்டிற்கு நெருங்கிய தொடர்பும் உள்ளது. இதன் அடையாளம்தான் களக்காடு அருகே சிதம்பரபுரம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அகலிகை சாபம் தீர்த்த ஐயன் சாஸ்தா திருக்கோவில் ஆகும். முன்காலத்தில் கௌதம முனிவர் தனது மனைவி அகலிகையுடன் வாழ்ந்து வந்தார். அகலிகையின் அழகில் மயங்கிய இந்திரன் அவள் அடுத்தவர் மனைவி என்பதையும் மறந்து அவளை அடைய திட்டமிட்டான். அதன்படி கௌதம முனிவர் வேடத்தில் வந்து அகலிகையை அடைந்தான். அதை அறிந்த கௌதம முனிவர் இந்திரன் உடல் முழுவதும் கண்ணாகட்டும் என்றும் அகலிகை கல்லாக போகும்படியும் சாபமிட்டார். இந்த வரலாறு அனைவருக்கும் அறிந்ததுதான். ஆனால் இந்த நிகழ்வு களக்காடு மலையில் நிகழ்ந்தது என்பது பலருக்கும் வியப்பை வரவழைப்பதாகவே இருக்கும். ஆம், அந்த அகலிகை முனிவரின் சாபத்தில் கல்லாக மாறி கிடந்தது களக்காடு மலையில்தான். அப்போது அகலிகை கற்புக்கரசி என்பதால் அவருக்கு துணையாக சாஸ்தாவும் அருகில் எழுந்தருளி உள்ளார். பின்னாளில் ராமர் களக்காடு வந்தபோது அகலிகை கல்லாக கிடந்த இடத்தின் வழியாக சென்றார். ராமர் பாதம் பட்டதும் அகலிகை சாப விமோச்சனம் பெற்று மீண்டும் தனது பழைய உருவத்தை பெற்றார். இதன் நினைவாக அகலிகையை காத்து வந்த சாஸ்தாவிற்கு அங்கு கோவில் எழுப்பப்பட்டது. கோவில் அமைந்துள்ள பகுதி அடர்ந்த வனப்பகுதியாகும். அங்குள்ள பாறையில் ராமரின் பாதம் இன்னமும் உள்ளதாக பக்தர்கள் கூறுகின்றனர். மலையில் வீற்றிருந்த சாஸ்தாவை பக்தர்கள் சென்று வழிபட்டு வந்தனர். அதன் பின் வனப்பகுதிக்கு செல்வதில் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டன. அங்கிருந்து பிடிமண் எடுத்து வந்து மலையடிவாரத்தில் இக்கோவில் எழுப்பப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. ஓம் அகலிகை சாபம் தீர்த்த ஐயன் சாஸ்தா போற்றி போற்றி. உள்ளம் பெரும் கோயில் ஓனுடம்பு ஆலயம், உள்ளம் பெரும் கோயில் ஓனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாக்கு வாய்கோபுரவாசல், வள்ளல் பிரானாக்கு வாய்கோபுரவாசல், தெள்ளி தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், தெள்ளி தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளமணி விளக்கே, கள்ள புலன் ஐந்தும் காளமணி விளக்கே, கள்ள புலன் ஐந்தும் காளமணி